வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புகளில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்தம்பன சக்கரம் சிவப்பிரயோகத்தை கொண்டு ஸ்தம்பனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தம்பனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதையுமே வளர விடாமல் அப்படியே தடுக்க முடியும், அப்படியே ஸ்தம்பிச்சு போக வைக்க முடியும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், எதிரி ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, ஒரு நல்ல தொழில் ஓடுது, நல்ல வருமானம் வருது அப்படின்னா அவனை ஸ்தம்பனம் பண்ணி அப்படியே நிறுத்த முடியும். இதுக்கு மேலே வளராத அளவுக்கு அவனை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். சரிங்களா? இதே ஒரு கேன்சர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, சாக போகிற தருவாயில் இருக்காங்க. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு கேன்சர் நோய் அதிகமாக ஒரு நபருக்கு இருக்குது, சாக போகிற நிலமையில் இருக்காங்க அப்படின்னா நோயை கூட ஸ்தம்பனம் பண்ண முடியும். சரிங்களா? அது இனிமே வளராத மாதிரி ஸ்தம்பனம் பண்ணலாம். சரி பண்ண முடியாது. அது சரி பண்ணுறதுக்கு நோய் மாறணும்னு இருக்குது. சரிங்களா? என்ன வேணால் பண்ணலாம் நம்ம சித்தர் கொடுத்த மாந்திரிக கலையை வச்சு. ஆனால் நோயை ஸ்தம்பனம் பண்ண முடியும். இந்த ஸ்தம்பன பிரயோகத்தை ஒருத்தர் தெய்வத்தை வச்சு நீண்ட நாட்களாக குறி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிரயோகம் பண்ணால் அவங்களோட தெய்வம் கூட ஸ்தம்பிச்சு போகும். அவருக்கு சொல்கிற குறி பலிக்காது. அப்படியே பலித்தாலும் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றது கூட கடன் வாங்கி தான் சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் கூட இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு செப்பு தகட்டில் நான் ஸ்தம்பன சக்கரத்தை கொடுத்துருக்கேன். இதை எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் ஸ்தம்பனம் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த எந்திரத்திற்கு கீழே எழுதுங்க. இப்போ உங்கள் எதிரியை நீங்கள் ஸ்தம்பனம் பண்ண போகணும், வளர விடாமல் ஸ்தம்பனம் பண்ணால் அந்த விஷயத்தை எழுதுங்க. இல்லை ஒரு தெய்வத்தை வச்சு குறி சொல்கிறான், அவனை ஸ்தம்பனம் பண்ண போகணும், அவன் தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணோன்னா அதை நீங்கள் கீழே எழுதலாம். சரிங்களா? எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 21 நாள் இதுக்கு பூஜை கொடுங்க. தினந்தோறும் ஒரு 1008 உரு. சரிங்களா? இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு 1008 உரு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த எந்திரமானது முழு வீரியத்தோட சக்தியோடு இருக்கும். இதை மயானத்தில் புதைக்கலாம். அப்படி இல்லைனா எதிரி எங்கே இருக்கானோ அந்த இடத்துல கூட நீங்கள் புதைக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணுவதால் எதிரி முழுசாக ஸ்தம்பனமாகி கிடப்பான். சரிங்களா? அவனால் எந்த செயல்களையும் ஈடுபட முடியாது. ஒருத்தன் அவன்கிட்ட ஒரு பேசக்கூட முடியாதுப்பா. அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒரு மிரட்டினே ஒரு அதட்டினா கூட அவன் அடங்கி அப்படியே உட்காருவான். எதிர்த்து கூட அவனால் பேச முடியாது. சரிங்களா? மொத்தமாக ஸ்தம்பிச்சு அப்படியே உட்காருவான். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக இந்த நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக பண்ணுவோம். அந்த செய்வனம், மாறணும், ஸ்தம்பனம் அப்படின்ட்டு. என்னோடய அனுபவத்தில் இந்த ஸ்தம்பனம்லாம் நீங்கள் ஒருத்தனுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் மிரட்டினா கூட பயப்படுவான். ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்லா பவராக வேலை செய்யும். இதை தவறான நோக்கத்திற்கு யாரும் பண்ண வேண்டாம். நல்ல நோக்கத்திற்காக பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.